Hi, hello and welcome back to the channel. இன்னைக்கு நம்ம business studiesல lesson 3 business environment பத்தி படிக்க போறோம். So இன்னைக்கு இந்த வீடியோல business ஓட meaning, business environment ஓட meaning and features, characteristics and natures பார்க்க போறோம். இந்த வீடியோ இதான் first time பார்க்கறீங்க அப்படினா subscribe பண்ணிக்கோங்க and bell icon-ஐயும் மறக்காம click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற notification உங்களுக்கு வரும். Okay? So இன்னைக்கு நம்ம டைட்டில்குள்ள போயிடலாம். Meaning of business environment. So business environment அப்படிங்கிறது என்னன்னா நம்ம பிசினஸை சுத்தி இருக்கிற இடத்த தான் வந்து என்னன்னு சொல்லுவோம், நம்ம என்விரான்மெண்ட் சொல்லுவோம். இடம் அப்படின்னா சரௌண்டிங்ஸ். ஓகே, சரௌண்டிங்ஸ் அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்றது வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக், சோஷியல், பொலிட்டிக்கல், டெக்னாலஜிக்கல், லீகல் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ் which operate our business from outside. நம்ம பிசினஸ் நல்லா ரன் ஆகணும் அப்படிங்கிறது வந்து நம்ம எதை பேஸ் பண்ணியிருக்கோம், நம்ம எங்க வந்து பிசினஸ் வச்சிருக்கோமோ அந்த ஏரியாவை சுத்தி இருக்கிற மக்கள். ரைட்டா? இப்போ நம்ம ஒரு கடை வைக்கிறோம் அப்படின்னா அந்த கடையில வந்து வாங்க போறது யாரு? மக்கள். ரைட்? ஸோ அங்க இருக்கிற பொலிட்டிக்கல்ஸ், சோஷியல், என்விரான்மெண்ட், டெக்னாலஜி எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், பிசினஸ் வந்து நம்ம ரன் பண்ணுவோம். ரைட்டா? ஸோ இப்போ இந்த என்விரான்மெண்டல் ஃபோர்ஸஸ் எக்ஸிஸ்ட் அவுட் சைட் அண்ட் இப்போ நம்ம பிசினஸை விட்டு வெளியே இருந்து நம்மள வந்து கண்ட்ரோல் பண்ணுது இல்லையா, அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம இப்போ டாக்ஸா இருக்கலாம், கவர்மெண்ட் வந்து புதுசா ஒரு டாக்ஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நார்மலா இப்போ ஒரு டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்காங்க ஒரு பொருளை கஸ்டமர்ஸ் அப்படின்னா டாக்ஸ் போறதுனால நம்ம என்ன விற்க போறோம், 15 ரூபாய்க்கு விற்க போறோம். இம்மீடியட்டா நமக்கு 5 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ பிசினஸ் மேனை பொறுத்த வரைக்கும் 5 ரூபா பெரிய விஷயம் கிடையாது. பட் ஆனா நார்மல் கஸ்டமருக்கு 5 ரூபா பெரிய விஷயம். அப்ப அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அந்த ப்ராடக்ட்டை வாங்க மாட்டாங்க. அப்படி வாங்கலைன்னா நமக்கு அது லாஸ் இல்லையா? அப்புறம் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் சேஞ்சஸ், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஷன் மாறுது. இப்போ நம்ம நார்மலா ஒரு துணி கடை வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, நார்மல் காதி வாங்கிட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு வந்து யாரும் காதிஸ் வந்து அவ்வளவா விரும்பி போறது கிடையாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து திங்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, அதாவது கதர் சட்டைகள் வந்து அதிகமா போடுறது கிடையாது யாருமே. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பீப்புளோட ஃபேஷன் சேஞ்ச் ஆகுது, டேஸ்ட் சேஞ்ச் ஆகுது. ஸோ எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், என்னோட பிஸ்னஸை வந்து நான் மாற்றிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு நான் ஹோட்டல் வச்சிருக்கேன், அந்த ஹோட்டல் வந்து ஒரே டைப் ஆஃப் ஃபுட் வந்து எனக்கு ஃபேமஸாக இருக்கு, எனக்கு அதை வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆயிடும், கஸ்டமருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காம போயிடும். ஸோ அப்போ என்ன பண்ணும், அதுலேயே நான் இன்னும் கொஞ்சம் அப்டேஷன்ஸ் கொண்டு வரணும். ஓகே, ஸோ அப்போதான் நான் வந்து என்ன பண்ண முடியும், அட்ராக்ட் பண்ண முடியும். அண்ட் நிறைய காம்படிஷன்ஸ் வந்துடும் மார்க்கெட்ல. ஸோ அப்போ நான் 10 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கேன்னா என் பக்கத்துல இன்னும் 2-3 கடை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுலயும் 10 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப எங்க வாங்கினாலும் திங்ஸ் ஒரே மாதிரி தானே இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க கஸ்டமர், அவங்க வீட்டு பக்கத்துல என்ன கடை இருக்கோ அங்க போய் வாங்க போயிடுவாங்க. ரைட்டா? ஸோ அப்ப நான் என்ன பண்ணணும், என்னோட மார்ஜின் லைன்ல வந்து அது கொஞ்சம் குறைக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் என் பிசினஸை சுத்தி நடக்கிற விஷயங்கள். ஸோ அப்ப நான் என்ன பண்ணா ஒவ்வொன்னா நான் பார்த்து என்ன பண்ண போறேன், கஸ்டமருக்கு தேவையான விஷயங்களை நான் பண்ண போறேன். பட் காஸ்டும் ரெடியூஸ் ஆகக்கூடாது, அதே மாதிரி கஸ்டமரையும் நான் விடக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணி என்னோட ஒர்க் வந்து பண்ணணும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா on the basis of foregoing discussions, it can be said business environment has the following features. ஸோ ஒவ்வொரு ஃபீச்சர்ஸாக பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, external forces, all the external forces அப்படின்னு சொல்றோம். Like institution and factors which are external to business organization அப்படின்னு சொல்றாங்க. அதாவது business environment include all the forces. நம்மள சுத்தி நிறைய external forces வந்து நமக்கு இருக்கு. ரைட்டா? ஸோ அந்த external forces வந்து institutions and factors. That is business environment is a sum total of all the things external to the business. business தவிர, அதாவது business உள்ள environment தவிர businessக்கு வெளியே என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம், external forces அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்து வந்து ஸ்பெசிபிக் அண்ட் ஜெனரல் ஃபோர்ஸஸ். ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது சொல்லுங்க மேம், இது மட்டும்தான் அஃபெக்ட் ஆக போகுது அப்படின்னா என்ன ஆகும் நம்ம பிசினஸ்க்கு அப்படின்னா. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காவும் சரி ஜென்ரலாவும் சரி இங்க ரெண்டுமே கொடுத்துருக்காங்களா, ஸ்பெசிஃபிக் அண்ட் ஜெனரல் ஃபோர்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ என்னன்னா the changes or the special force affect individual enterprise direct and immediately in their day-to-day working. எப்படி அவங்களுக்கு இம்மீடியட்டா வந்து ஏதாவது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க வந்து யாரெல்லாம் வேஸ்ட் பண்ணிருப்பாங்க, சப்ளையர்ஸ், இன்வெஸ்டர், கஸ்டமர்,
இல்லையா? இவங்கெல்லாம் யாரு? ஜெனரல் ஃபோர்ஸ். ஓகே, சோஷியல், பொலிட்டிக்கல், லீகல், டெக்னாலஜி, இவங்க எல்லாம் வந்து இவங்களோட இம்பாக்டும் அந்த இதுல இருக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து அதாவது சோஷியல், பொலிட்டிக்கல், லீகல், டெக்னாலஜி இதெல்லாம் வந்து இன்டைரக்டா அஃபெக்ட் பண்ணுவோம். சப்ளையர்ஸ், இன்வெஸ்டர், கஸ்டமர் இதெல்லாம் என்ன பண்ணும்? ஃபேக்டரி மீன்ஸ் நம்ம கம்பெனி இல்ல பிசினஸையும் டைரக்டா அஃபெக்ட் பண்ணும். புரியுதா? ஸோ ஸ்பெசிபிக் அண்ட் ஜெனரல் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது குறிப்பிட்ட அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இப்போ இன்னைக்கு சப்ளையர்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க, சப்ளையர்ஸ் வரல. ஓகே, ஸோ இன்னைக்கு கஸ்டமர்ஸ் வந்து இதை விரும்பல. ஓகே, அந்த மாதிரி எல்லாம் வந்து என்னது? ஸ்பெசிபிக் அண்ட் ஜெனரல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து இன்டர் ரிலேட்டட்னஸ். ஓகே, அதாவது இன்டர் ரிலேஷன்ஸ். ஸோ இப்போ ஒரு ஃபோர்ஸும் இன்னொரு ஃபோர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று வந்து இன்டர் ரிலேட் ஆகிருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரை நோக்கி போயிட்டு இருக்காங்க இல்லையா? ஆனா வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதனால ஓகே, வெஸ்டர்ன் கல்ச்சர்னா என்னது? சைனீஸ், தாய் இந்த மாதிரி வந்து ஃபுட்ஸ் வந்து வேணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க பசங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போகும்போது அவங்களோட லைஃப் ஸ்டைல்ஸ் என்ன ஆகுது? மாறுது. ஸோ அப்போ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, increase life expectancy of people and increase awareness of health care have increased the demand for many health products and services like soft drink, fat free cooking oil and healthy resorts. Okay, so என்ன சொல்லிருக்காங்கன்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனும் நம்மளோட லைஃப் ஸ்டைல்ஸும் மாறிட்டே இருக்க நம்மளோட டிமாண்ட் வந்து அதிகமாயிட்டே இருக்கும்போது ஹெல்த் கான்சியஸாவும் இருக்கு, ஹெல்த் கான்சியஸ் இல்லாமே இருக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க இல்லையா? ஸோ அப்போ நியூ ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஹேவ்ஸ் இன் டர்ன் சேஞ்சஸ் பீப்புள்ஸ் லைஃப் ஸ்டைல்ஸ். புரியுதா? ஸோ புதுசா வரும்போது என்ன ஆகுதுன்னா பீப்புளோட லைஃப் ஸ்டைல் மாறிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ அதான் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து இன்டர் ரிலேட்டட். இது த ஃபோர்ஸஸ் என்விரான்மெண்ட் இருக்கு இல்லையா? ஆல் த ஃபோர்ஸஸ் நம்ம என்விரான்மெண்ட்டை சுற்றி இருக்கிற ஃபோர்ஸஸ் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபோர்ஸஸ் எல்லாமே சேர்ந்து இன்டர் ரிலேட்டடாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அன்டைனமிக் நேச்சர்னா என்ன? டைனமிக் நேச்சர் அப்படிங்கிறது பிசினஸ் என்விரான்மெண்ட்டை வந்து எப்படி இருக்கும்னா எப்பயுமே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லையா? பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி சேஞ்சாக இருக்கும், இல்லை மார்க்கெட்டோட அந்த சரௌண்டிங்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கும், இல்லை பீப்புளோட டேஸ்ட்டு அவங்களோட ஃபேஷன் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் பொறுத்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஒவ்வொன்றா மாற்றிக்கிட்டே இருக்க போகிறோம். பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் இஸ் டைனமிக் இன் தட் இட் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங் வெதர் இன் டர்ம்ஸ் ஆஃப் technology improvement, shift in customer preference or entry of new competitions in the market. புரியுதா? ஸோ அப்போ என்ன சொல்றாங்க? டெக்னாலஜி சேஞ்சஸ் இருக்கலாம், ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னாலஜியில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கலாம், கஸ்டமரோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கலாம், புதுசாக ஏதாவது ப்ராடக்ட் வந்து உள்ள வந்திருக்கலாம். இது எல்லாமே நமக்கு என்னது? நம்மளோட பிஸ்னஸ்க்கு அது ஒரு காம்படிஷன் மாதிரி தான் இல்லையா? ஒரு அந்த என்விரான்மெண்ட்டை நம்ம ஃபேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் பிஸ்னஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்த டைட்டில் பார்த்தீங்கன்னா அன்சர்டனிட்டி அப்படின்னு. ஸோ அன்சர்டனிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் வந்து அது ஒரு பெரிய வாஸ்ட் ஏரியா இல்லையா? அதில் வந்து என்ன ஆகும்னா சேஞ்சஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்மளால ப்ரெடிக்டே பண்ண முடியாது. இன்னைக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா நாளைக்கே அதை பிடிக்காம கூட போயிடலாம் கஸ்டமருக்கு இல்லையா? ஸோ அதை ப்ரெடிக்டே பண்ண முடியாது நம்ம ஃபியூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டா? ஸோ அப்போ என்விரான்மெண்ட் எப்படி போகுதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி. ஸோ இது எல்லாமே அப்படியே தான் இருக்கான்னா இல்லை, எல்லாமே என்ன ஆகிட்டே இருக்கு? சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு, ரிப்பீட்டடாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இன்னைக்கு ஒரு ஃபேஷன், இன்னைக்கு ஒரு படம் வருதுன்னா அந்த படத்தில் என்ன ஹீரோ போட்டிருக்காரோ அதே ட்ரெஸ் தான் அடுத்த தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ வரப்போகுது, ரைட்டா? ஸோ அந்த மாதிரி என்ன ஆகிட்டே இருக்கும்? எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்சிட்டி அப்படின்றது காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது என்ன? நம்ம வந்து பிஸ்னஸ் என்விரான்மெண்டோட இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றது வெரி வெரி டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? என்னதான் நம்ம ஸ்கேன் பண்ணி என்விரான்மெண்ட் இப்படிதான் போகுது, இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிசினஸ் கொண்டு போகணும்னு போனாலும் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு நோ ஹவு தி சேஞ்சஸ் வில் இன்ஃப்ளூயன்ஸ் பிஸ்னஸ் டிசிஷன். ஸோ நம்ம ஒரு வழியில போவோம், இப்படி போனா நமக்கு ப்ராஃபிட் வரும்னு நினைச்சு போவோம். பட் அதை எந்த அளவுக்கு நம்மளை அஃபெக்ட் பண்ணுன்றது நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சேஞ்சஸ் வந்து மைனராகவும் இருக்கலாம், இல்லை லார்ஜ் இம்பாக்டும் கொடுக்கலாம். அதாவது என்விரான்மெண்ட், பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் வந்து சின்ன சேஞ்சஸும் நம்ம கொடுக்கலாம் நம்ம பிஸ்னஸ்க்கு, இல்லை பெரிய சேஞ்சஸாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது
எக்ஸாம்பிள் இங்க பார்த்தோம்னா சேஞ்ச் இன் கவர்மெண்ட் பாலிசி டு இன்க்ரீஸ் த டாக்ஸ் 5% இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா பிசினஸ் மேனுக்கு அது சின்னது, பட் கஸ்டமருக்கு வந்து அது பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அதை தான் இந்த போர்ஷன்ல வந்து சொல்லியிருக்காங்க இந்த பார்ட்ல. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஸோ பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிலேட்டே பண்ண முடியாது. இந்த கண்ட்ரியில் எப்படி இருக்கு, அடுத்த மாதம் வந்து நம்ம கண்ட்ரியில் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளால என்ன பண்ணவே முடியாது, ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது, கெஸ் பண்ணவும் முடியாது என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் இஸ் a relative concept since it is differ from country to country and even religion to religion. country to country மாறி இருக்கலாம், religion to religion கூட மாறி இருக்கலாம். ஆனா பொலிட்டிக்கல் கண்டிஷன் யூஎஸ்ல எப்படி இருக்கு, இங்க எப்படி இருக்கு, சைனால எப்படி இருக்கு, பாகிஸ்தான்ல எப்படி இருக்குன்னு வேற வேற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில வந்து சாரி டிமாண்டா இருக்குன்னா அதே பிரான்ஸ்ல போயிட்டு சாரி டிமாண்டா இருக்கும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ எல்லா இடத்துலயும் வேற வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இவ்வளவுதான் இந்த ஃபீச்சர்ஸ், கேரக்டர்ஸ் அண்ட் நேச்சர்ஸ் ஆஃப் பிசினஸ் என்விரான்மெண்ட் அண்ட் மீனிங் ஆஃப் பிசினஸ் என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்க்கறதோட மட்டும் இல்லாமல் தயவு செய்து உங்களோட புக்கை எடுத்து ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. அந்த கண்டென்ட்டை எதுவுமே மனப்பாடம் பண்ண தேவையில்லை, டைட்டில்ஸ் மனப்பாடம் பண்ணுங்க. படிக்கும் போதே ஒரு நோட்டு போட்டு அங்கே டைட்டில்ஸை எழுதி வச்சு படிங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். See you in the next video. Thank you.